அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளின் சிந்தனைக்காக 31வது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் என்பதே. நாம் தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேதம் எவ்வளவு போதுமானதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து வருகிறோம். நான் வியாகுலத்தில் இருக்கும்போது வேதம் எனக்கு சமாதானத்தை தருகிறது, பாவத்தில் இருக்கும்போது பாவத்திலிருந்து எனக்கு மீட்பை தருகிறது. அடுத்து பார்க்கும்போது என்னுடைய சரியான வாழ்விற்கு வேதம் உதவியாக இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது 31ஆம் வசனத்தை சொல்கிறார், உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம் 30ஆம் வசனத்தில் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு இந்த வேதத்தை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். இந்த வேதத்தை நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் அநேக நேரத்தில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தொய்வு ஏற்படும். ஆவிக்குரிய தொய்வு ஏற்படும் போதும் நான் தொடர்ச்சியாக வேதத்தின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் வேதத்தின் மீது பற்றுதலாக இருப்பது அவசியம். ஏன்னா வேதம் தான் மெய்யான வழி. இந்த உலகத்தின் வழியும் இந்த உலகத்தினுடைய பழக்கங்களும் எப்பொழுதுமே பொய் வழிதான். இந்த உலகம் எப்பொழுதும் வேதம் சொல்வதற்கு இணைந்து செல்லாது. இந்த உலகம் எப்பொழுதும் வேதத்திற்கு எதிரானது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய எல்லா நிலையிலும் இந்த வேதத்தின் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அடுத்ததாக இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தாவே என்னை வெட்கத்துக்கு உட்பட பண்ணாதையும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, நான் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது நிச்சயமாக கர்த்தர் எனக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வேதத்தை விட்டு பின்வாங்கி வேதத்தை கேட்காம வேதத்தை வாசிக்காம வேதத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். இதான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். அதான் அவங்களுடைய வரலாறு முழுவதுமாக அவங்களுடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எப்பப்போல்லாம் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காம விக்கிரகத்தையும் மகாலையும் வணங்கினாங்களோ, எப்பப்போல்லாம் கடவுளுடைய வார்த்தையை விட்டு வழி விலகினாங்களோ, அப்பெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அப்பெல்லாம் சிறையிருப்பு நடந்துச்சு. சிறையிருப்பில் இருந்து கடவுளுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது மறுபடியும் ஜனங்களை மீட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக இதை யாரோட வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்படின்னா, லோத்தினுடைய குடும்பத்தில் பார்க்கலாம். லோத்தை சோதம் குமாராவிலிருந்து காப்பாற்றி வெளியே அனுப்புகிறார். வெளியே அனுப்பும் போது தேவனுடைய தூதன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பின்னிட்டு பார்க்காமல் நேராக ஓடுன்றார். ஆனால் லோத்தின் மனைவியோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணானாள். கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல, அதன்படி வாழலைன்னா அது எனக்கு ஆபத்தானது. இங்கே தான் சொல்கிறார், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையின் மீது பற்றுதலாக இருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து என்னை பிரித்து விடாதீங்க. இந்த வார்த்தையை செவி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி என்னுடைய ஜெபம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள். இந்த வேதத்தை விட இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்குது. இந்த வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட இன்னும் அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய சிந்தனையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்க உதவி செய்யும். இன்னைக்கு காலில் எழுந்துச்சு வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்க உதவி செய்யுங்க. தேவன் உதவி செய்வார். தேவன் நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.